வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக இருக்கிறது. உண்மையிலேயே நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கை அவர் எப்படி சரி செய்வார் அப்படின்னு நினச்சேன். உண்மையிலேயே மிகச் சிறப்பாக புருவத்தை தூக்கி அப்படிங்கிற அளவுக்கு அந்த சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. குஜராத்தில் இருக்கக்கூடிய நெல்லையில் ஆண் பெண் சடலம் இருக்கு. அங்கே ஒரு நெல்லைன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு இரு கொலைகள் நடந்திருக்கு. இந்த வாரத்திலேயே, அதாவது பதவி ஏற்ற ரெண்டு நாள்லேயே குஜராத்தில் இருக்க நெல்லையில் அடுத்தடுத்த கொலைகள் நடந்த சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் மற்ற மாநிலங்களில் பல குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற திருவள்ளூர் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த திருவள்ளூர் வந்து சென்னைக்கு பக்கத்தில், அரக்கோணத்துக்கு நடுவில் உத்தரப்பிரதேசத்தில். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபரை 2 பேர் அடிக்கிறாங்க, ரோட்டில் குடி போதையில் அடிக்கிறாங்க. என்னடா நடக்குது, நீங்கள் அந்த வீடியோவை பாருங்களேன். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற திருவள்ளூர். சென்னைக்கு அங்க ஒரு சென்னை இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற குஜராத்துக்கு அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் பட்டுக்கோட்டைன்னு ஒன்று இருக்குது. அந்த பட்டுக்கோட்டையில் தமிழ்நாட்டில் சரக்குக்கு வந்து 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு விஜய் அவர் சொன்னது. கடையெல்லாம் மூடினார். 1 ரூபா நான் பைசா பார்க்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இங்கே தானே பண்ணக்கூடாது, கர்நாடகாவில் இருக்க பட்டுக்கோட்டையில் ஒரு கோட்டருக்கு 20 ரூபா வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே தமிழ் பேசுகிறாங்க. பட்டுக்கோட்டை கர்நாடகாவில் இருக்க ஒரு பட்டுக்கோட்டையில் தமிழ் பேசி வீடியோலாம் வெளியிடுறாங்க. அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இணையதளங்களில் 2 தினங்களாக என்னன்னா எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலாக விற்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் 1 பைசா கூட மக்கள் மனத்தை திருட மாட்டேன்னு உத்தரவு போட்ட நிலையில் கடந்த 3 தினங்களாக பட்டுக்கோட்டையில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா போட்டு 160 ரூபான்னு விற்கிறாங்க. 280 ரூபா ஃபுல்லாக 300 ரூபான்னு விற்கிறாங்க. தொடர்ந்து நடத்துறாங்க. இது சம்பந்தமாக நம்ம சமூக ஆர்வலர் ராஜபாண்டியன் அண்ணன் பேசுகிறோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நான் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர். தொடர்ந்து இந்த 3 நாளுக்காக முன்னாடி தான் திமுக ஆட்சியில் 20 ரூபா கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. முன்னாடினாவது செந்தில் பாலாஜிக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 3 நாட்களாக பாட்டிலுக்கு 20 ரூபா கூடுதலாக விற்பனை செய்யும் மதுபான கடைகளை ஆய்வு பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஎஸ்பியிடம் மனு கொடுக்க போகிறோம். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க ஸ்டிக்கர் ஒட்டி. இதை உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக வந்து கரூரில் வந்து நம்ம இப்போ தமிழக முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் என்ன பாட்டு பாடினா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. இன்றைக்கு அவர் பதவி எடுத்த 3 தினங்களுக்கு மேலே போய் கூட பாட்டிலுக்கு 10 ரூபா ஸ்டிக்கரும் விட்டுறாங்க. எம்ஆர்பி ரேட்டை விட 20 ரூபா கூடயும் வச்சு விற்கிறாங்க. ஆகவே நாள் வரையில செந்தில் பாலாஜி அவருக்கு சொன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா இங்க செந்தில் பாலாஜி போகுதா, யாருக்கு போகுதா, அதிகாரிகள் கையாடல் பண்ணாங்களான்னு என்னன்னு தெரியல. இது சம்பந்தமா இங்க பொதுமக்களை கையெழுத்துட்டு நம்ம டிஎஸ்பி அலுவலகத்துக்கு எதிரிலேயே நடைபெறுகிற இந்த மாபெரும் ஊழலை நம்ம சுட்டி காட்டுறோம். விருப்பமுள்ள நம்ம மதுப்பிரியர்கள்லாம் கூட கையெழுத்து கொடுங்க. இந்த பட்டுக்கோட்டை தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவில் இருக்க பட்டுக்கோட்டை. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்ன அப்படின்னா, இங்கே இந்த ஜார்க்கண்ட் இருக்குல்ல, ஜார்க்கண்டில் ஒரு சென்னைன்னு ஒன்று இருக்குது. அந்த சென்னை தேசிய நெடுஞ்சாலை அங்கே வந்து ஒரு டோல்கேட் சுங்கஞ்சாவடி இருக்குது. அங்கே ஒரு சென்னை இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு சென்னை சொல்ல அங்கே வழக்கமாக போய்கிட்டு இருக்கிற லாரிகளை நிப்பாட்டி அதிகாரிகள் ஒவ்வொருத்தருக்கும் 1500 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. ஒரு லாரி ஓட்டுநராக வாழ்கிறதுங்கிறது ஏன் ஒரு நாள் லாரி ஓட்டுநராக வாழக்கூடாது, லாரி ஓட்டுநர் கூட ஒரு நாள் இருந்து பார்த்தாலே தெரியும் அவங்க வலி வேதனை என்ன அப்படின்னு.
பகலில் வண்டி ஓட்டக்கூடாது, எங்கேயாவது வெயிலில் ஓரமாக போட்டு தூங்கணும், ராத்திரியெல்லாம் வண்டி ஓட்டணும். அப்படியும் ஓட்டினாலும் பல இடங்களில் கமிஷன் கட்டிங் அப்படி இப்படின்னு ஓடும். குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு கிளம்புறாங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டையே திரும்ப வருவாங்க. அப்படியான ஆள்கிட்ட ஒவ்வொருத்தரும் 1500 தான் அவங்களுடைய ஒரு நாள் வருமானமாகவே இருக்கும். அதை இந்த ஜார்க்கண்ட் தானே சொன்னேன், ஜார்க்கண்டா சரி விடுங்க. இது காஷ்மீரில் இருக்க சென்னையில் இருக்க டோல்கேட்டை இந்த மாதிரி அங்கே வந்து 1500 ஃபைன் போட்டு அந்த தொழிலாளர்கள் வேதனையோட வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். சென்னையில் டோல்கேட்டில் நிற்கிறோம். 8 வண்டி வரிசையாக வந்தோம். எல்லா வண்டிக்கும் ஹைட் லோடுன்னு வண்டிக்கு 1500 கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் பிடிச்சி. 20 வருஷமா அந்த ரோட்ல போறோம் வரோம். இது வரைக்கும் யாரும் பிடிச்சி கேஸ் போட்டதில்ல. போலீஸை கேட்டா கவர்மெண்ட்ல என்ன பிடிச்சி கட்ட சொல்றாங்க. போடு நாளைக்கு 50 பில்லு போடு, 100 பில்லு போடுறேன்னு ராவடி கட்டுறானுவன். ஸ்பாட் பயன் போட்டுக்கிறாங்க. இப்போ பில்லை போட்டுட்டு ஸ்பாட் பயன் கொடுத்தாதான் வண்டி எடுக்கணும்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க வண்டியை டோல்கேட்ல சென்னையில. பாரு எல்லா வண்டியும் பில்லை போட்டு கையில கொடுத்துட்டாங்க, லைசன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. விஜய் வந்தால்னா ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்க. விஜய் வந்து தான் போட சொன்னாருன்னு சொல்றாங்க போலீஸ். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது சென்னை திருவொற்றியூர். இந்த சென்னை வந்து இது தமிழ்நாட்டில் இருக்க சென்னை கிடையாது. இது எங்கே வச்சுக்கலாம், பஞ்சாபில் இருக்கிற சென்னை. அந்த சென்னையில் வந்து காலங்காத்தால் 6 மணிக்கு சரக்கை போட்டு குடிச்சுக்கிட்டு போய் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ மோசமானவங்களாக இருப்பாங்கன்னு பாருங்களேன். காலையில் பஞ்சாபில் இருக்க சென்னை திருவொற்றியூர், நான் தமிழ்நாட்டு திருவொற்றியூர் சொல்லலை, அங்கே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம அண்ணன் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்குங்க, அப்பா அதுலேயும் ஒரு ஆள்லாம் நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன்பா அப்படின்னு, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு எதுக்கு 6 மணிக்கு குடிக்கணும்? பிரதருக்கு புதரில் என்ன வேலை, யோகினுக்கு இருட்டில் என்ன வேலைங்கிற மாதிரி அங்கே குடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. அதே திருவொற்றியூரில் இல்லை, இது வந்து வேற எங்கேயாவது வச்சுக்குவோம், பஞ்சாப் சொல்லிட்டேன், ஜார்க்கண்ட் சொல்லிட்டேன், பீகாரில் இருக்க சென்னை திருவொற்றியூரில் இன்னொரு ஒயின் ஷாப்பில் காலையில் 5:45 மணிக்கெல்லாம் சரக்கை சும்மா சலமாக ஓட்டுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த கொம்பம் வந்தாலும் சரக்கை வந்து சென்னை தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது ஒழிச்சிடலாம். தமிழ்நாட்டில் ஒழிச்சிடலாம், ஏன்னா ஒழிச்சிட்டோம் நாங்கள். இனிமேல் இங்கே வந்து 10 ரூபா வாங்க மாட்டோம், கடைகள் மூடுனாலும் அதெல்லாம் போய் எடுக்க மாட்டோம், சட்ட ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியளிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தில் நேற்று மட்டுமே நடந்த இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது புல்லரிக்குது. இப்படி நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கர்நாடகாவில் இருக்க புதுக்கோட்டை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க சென்னை, குஜராத்தில் இருக்கிற சென்னை, அப்புறம் ஜார்க்கண்டில் திருவள்ளூர், ஏதோ ஒன்று, அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அட்டூழியம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது மனவேதனையாக இருக்கிறது. உண்மையிலேயே நாம் இனிமே தமிழ்நாட்டில் வாழப்போவதை நினைத்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஹைஃபை பண்ணுங்கள், ஜாலியாக இருப்போம். நன்றி.